சேப்பங்கிழங்குல காரக்குழம்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நான் எப்போ இந்த குழம்பு செஞ்சாலும் எனக்கு மீன் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் இருக்குது. மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் வருது, மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. நான் எப்படி வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சேப்பங்கிழங்கை வாங்கிட்டு வந்து நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா அலசிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டேன். இப்போ புளி குழம்புக்கு தகுந்த மாதிரி புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த புளி கரைசல்லையே 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கிழங்கு வெந்துருச்சா பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா சூடு ஆறின பிறகு இது தோலெல்லாம் உரிச்சிட்டு, சின்ன கிழங்கு இருந்தால் அப்படியே போட்டுடலாம், பெரிய கிழங்கு இருந்தால் 2-3 கீரல் போட்டு போடுங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு 4 கட்டி பூண்டு நல்லா உரித்து நிறைய பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ 3 தக்காளியும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுக்கிற குழம்பை ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த கிழங்கு எடுத்து அப்படியே பொறுமையாக இது உள்ளே போட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கக்குள்ளே. இப்போ கொதிக்கக்குள்ளே கூட எனக்கு வந்து இந்த மீன் குழம்பு ஸ்மெல் தான் வரும். அது எப்படின்னு எனக்கு தெரில. நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும்